அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆசனம் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அந்த ஆசனத்தின் பேர் என்ன சொன்னால் ஜானு சீராசனம். ஓகே, இந்த ஜானு சீராசனம் செய்கிறது எப்படி என்ற விஷயத்தை முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு கடைசியாக அதனுடைய பலன்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, குட் மார்னிங் everybody. Today I am going to do a new exercise. The name of the exercise is ஜானு சீராசனா. ஓகே, நாங்கள் பயிற்சிக்குள்ளே போவோம். ஓகே, ஜஸ்ட் பிகின். இப்போ நாங்கள் இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னுக்கு இந்த சுகாசன நிலையில இருக்கிறோம். இருந்து கொண்டு கழுத்து முள்ளந்தண்டு கழுத்து நேர் நிமிந்த நிலையில இருக்குது. அதுக்கு முதல்ல நாங்க இது செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்னதா ஒரு அந்த அது ஆயத்தம் செஞ்சாதான் உடம்பு கொஞ்சம் இதா வந்தா தான் நாங்கள் அந்த ஆசனத்துக்குள்ள வடிவா போக முடியும். ஓகே, வலது காலத்தை நீட்டி கொள்ளணும். இடது காலம் கொஞ்சம் இப்படி செஞ்சுக்கொள்ளணும். முன் ஆயத்தங்கள். பிறகு இடது கால் நீட்டி கொண்டு வலது காலை இப்படி செய்யணும். இந்த பக்கம் மாறி 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 இந்த பக்கம் ஒரு 5 தடவை, இந்த பக்கம் ஒரு 5 தடவை செஞ்சு கொண்டு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கால்களை முன்பக்கத்துல போய் வச்சுக்கொண்டு இப்படி செய்யணும். உள்ளந்தள்ள நிமிர்ந்திருக்கணும். ஓகே, இப்படி இப்படி கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொண்டு தான் நாங்கள் அந்த ஆசனத்துக்குள்ள போகணும். ஓகே, இப்போ நாங்கள் ஆசனத்துக்குள்ள போவோம். சரியா? 2 கால்களையும் நேராக நீட்டிக் கொள்ளுங்க. வலது காலை நீட்டி கொண்டு இடது காலை இப்படி வச்சுக்கொள்ளணும். இந்த நிலையில வச்சுக்கொள்ளணும். ஆரம்ப நிலையில இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக மெல்ல மெல்ல ஆகும். ஆரம்ப நிலையை பத்தி தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப முள்ளந்தண்டு கழுத்து நேர் நிமிந்த நிலையில இருக்கும், கால்களும் நேர் நிமிந்த நிலையில இருக்கும். இந்த கைகளை நல்லா மேலே உயர்த்தி கொள்ளணும். உயர்த்தி கொண்டு முன்னுக்கு இப்படி இப்படி தொட்டு பிறகு பின்னாடி போகணும். ஆரம்ப நிலை இப்படித்தான் இருக்கும். இது மாதிரி ஒரு 5-6 தடவை நீங்க இப்படி முன்னுக்கு தொட்டு பின்னுக்கு போகணும். பிறகு முன்னுக்கு தொட்டு பின்னுக்கு போகணும். இப்படி 5-6 தடவை செஞ்சு ஆயத்த நிலைக்கு வரணும். அடுத்த கட்டமாக இந்த கைகளை அப்படியே முன்னுக்கு கொண்டு அப்படியே முன்னுக்கு வரும்போது மேல எழும்பும் போது மூச்சை உள்வாங்கணும். முன்னுக்கு வளையும் போது மூச்சை விட்டு கொண்டு வளையணும். ஓகே, இப்போ நாங்கள் முன்னுக்கு வளைய போறோம். முதல் ஆரம்ப நிலை எல்லாருக்கும் உடனடியாக வளைய முடியாது. அதனால இப்படியே மெல்லமா இந்த கால்களை பிடிச்சு கொண்டு 7 நாட்கள் இப்படி இருக்கலாம். உடனே வராது. மெல்ல மெல்லமா தான் வரும். வந்ததுக்கு பிறகு இந்த நிலையில இருந்து கொண்டு இப்படி தலையை கொண்டு போயிட்டு முட்டியில முட்டை போடும், முழங்கால முட்டை போடும். இது ஆரம்ப நிலையில இப்படி வரும். மேல் எழும்பும் போது மூச்சை எடுத்துக்கொள்ளணும். திரும்ப கீழே குனியும் போது திரும்ப மூச்சை உள்ளுக்கு விடணும். இது ஆரம்ப நிலை. இப்ப செஞ்சுக்கணும். அடுத்த நிலைக்கு போகணும்னு சொன்னா நம்ம கைகளை நல்ல ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு மூச்சவளத்தையும் வெளியே விட்டுக்கொண்டு இப்படி பிடிச்சு கொள்ளலாம். பெரும்பெரலையும் பிடிச்சு கொள்ளலாம், பாதத்தையும் பிடிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு எது இலகுவாக தெரியுதோ பிடிச்சு கொண்டு நம்மளுடைய நாடியவோ தலையவோ முழங்கால முட்டணும். இவ்வாறாக ஒரு சைட்ல வேறப்பே நாங்கள் ஒரு 5 நிமிஷம் செய்ய வேண்டி வரும். அடுத்த பக்கம் இப்போ நான் செஞ்சு காட்ட போறோம். இதே மாதிரி அடுத்த பக்கமும் செய்யணும். ஓகே, இப்போ வலது காலை நீட்டிக்கொள்வோம். நீட்டிக்கொண்டு இடது காலை நீட்டிக்கொண்டு வலது காலை இந்த பக்கத்தில் இப்படி வச்சுக்கணும். நேர்நிலை இருக்கணும். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி திரும்பவும் மூச்சை எடுத்துக்கொண்டு மேலே வரணும். மூச்சை விட்டுக்கொண்டு முன்னுக்கு வேற செஞ்சு போட்டு ஆரம்ப நிலைக்கு ஒரு மூச்சை மேல எடுத்துட்டோம் தானே, மூச்சை விட்டுக்கொண்டு கால்களை இப்படி பிடிச்சுக்கணும். இந்த இடத்துல பிடிச்சுக்கொண்டு தலையாக தொடங்கணும். இது ஆரம்ப நிலை. மூச்சை எடுத்துட்டோம் தானே, அதே மாதிரி இந்த கண்களை இந்த கைகளால இப்படி இந்த நல்ல இந்த இதுகள் வடிவா இப்படி வச்சுக்கொள்ளும். வச்சு பாருங்க, இது அடுத்த நிலை. இது வாரத்துக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். நீங்க அது வரைக்கும்
இவ்வாறாக 2 கால்களுக்கு வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் சேர்த்து நீங்க ஒரு நாளைக்கு இந்த ஆசனத்தை 10 தடவைகள் செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த ஆசனம் பழக்க நிலைக்கு வந்துடும். ஓகே, இப்ப நாங்க இந்த ஆசனம் செய்யற முறை எப்படின்றத நாங்க பார்க்கறாங்க. அடுத்த கட்டமா இதனுடைய பலன்கள் என்ன, பயன்கள் எப்படி செஞ்சா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்ன்ற விஷயத்த நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஜானு சீராசனம். ஜானு சீராசனம் சொன்னா சிரசுன்ற தலை, ஜானுண்டா வந்து நம்மளோட முழங்கால வந்து நம்மளுடைய தலையால தொட்டுட்டு போறதுதான் இதனுடைய ஜானு. இதனுடைய பயன்கள் என்று சொல்லி சொன்னா இது வந்து நல்ல ரத்தோட்டத்தை சீராக்கும், மற்றது ஆன்ம சக்தியை அதிகரிக்கும், ஜீரண சக்தியை உருவாக்கும், பசியின்மையா இருக்கிறார்கள் வந்து நல்ல வடிவம் இந்த ஆசனத்தை செஞ்சு கொண்டு நல்ல இயற்கையான முறையிலே பசி ஏற்படும். அஜீரண கோளாறுகள் எதுவுமே இல்லாம சரி செய்யும். தொடர்ச்சியாக இந்த ஆசனத்தை செஞ்சு கொண்டு நான் வரும்போது பழக்கமான ஒரு நிலைக்கு வரும். அதே நேரத்துல வந்து இந்த ஆசனம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆசனம். இதுல வந்து செய்யக்கூடாது, இந்த ஆசனம் செய்யக்கூடாதாக்கலான்னு சொல்லி சொன்னா ஆஸ்துமா நோயாளிகள் இது செய்யக்கூடாது. மற்றது இந்த ஆப்ரேஷன் முள்ளந்தண்டு இடுப்பு பகுதிகளில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டார்கள் இந்த ஆசனங்கள் செய்யக்கூடாது. மற்றபடி மற்ற எல்லா வயோதிபரும் சரிதான், இளைஞரும் சரிதான், பள்ளி மாணவர்களும் சரி இந்த ஆசனத்தை வடிவாக செய்யலாம். இதுல எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. ஓகே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜானு சீராசனம் செய்வது எப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினா, அதே மாதிரி அதனுடைய பயன்களையும் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யோகா.